அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயம் சரவணன் பேசுகிறேன். இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள் பார்த்திங்கன்னா, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மாதா பிதா குரு தெய்வம் குலதெய்வம் அனைவரையும் வேண்டி இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஒரு ஜாதகத்தில் ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லக்கணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தில் போட்டிருப்பாங்க. அந்த லக்கணத்துக்கு மேலேயே ராகு 7ஆம் இடத்துல கேது இருந்தாலும் ராகு கேது தோஷம், லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்துல கேது இருந்தாலும் ராகு கேது தோஷம்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சில இதில் சந்திரன் ராசி மேலே ராகு கேதுவும், சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் ராகு கேது இருந்தாலும் ராகு கேது தோஷமாக ஒரு சில இதில் எடுத்துக்கலாம். ராகு கேது தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு ராகு கேது தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தை தான் சேர்த்துணுமா அல்லது வேறு ஜாதகங்களை சேர்த்தலாமா அப்படின்னா, இப்போ ராகு கேது ஜாதகங்கள் பார்த்தோம்னா இருந்தாலும், ராகு கேது ஜாதகங்கள் அந்த லக்கணத்துக்கு 2ஆவது வீட்டில் ராகு கேது இருந்தாலோ அல்லது லக்கணத்தில் ராகு கேது இருந்தாலோ, அது பாவ கட்டகத்தில் பார்த்திங்கன்னா 12ஆவது வீட்டுக்கு ராகு கேதுகள் போனாலும் அது ராகு கேதுகளோட பாதிப்புகள் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி ராகு கேதுகள் இருந்தாலும் அதோட தசாபுத்தி வராமல் இருக்குது அப்படின்னா திருமணம் செய்யலாம். அதே மாதிரி பாவப்படி அந்த ராகு கேதுகள் லக்னத்துக்கு 12ஆவது வீட்டில் போய் மறைஞ்சாலும் நம்ம பெருசாக ராகு கேது தோஷம் பார்க்க வேண்டியதில்லை. அது சம்மந்தப்பட்ட ராகு கேதுவோட தசாபுத்திகள் வராமல் இருக்கணும். அந்த ராகு கேதுகள் ஆண் பெண் 2 ஜாதகங்கள்லேயும் இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் மேலே, ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் மேலே இருக்கக்கூடிய இடத்துல பெண் ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அது ஒரு பாதிப்பை கொடுக்கும். அதேமாதிரி பெண் ஜாதகத்தில் செவ்வாய் மேலே இருக்கக்கூடிய இடத்துல ஆண் ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் சனி இருந்தாலும் அது பாதிப்புகளை கொடுக்கும். இப்போ ராகு கேது உண்டான ஜாதகங்களுக்கு பார்க்கும் பொழுது அது சம்மந்தப்பட்ட தசாபுத்தி வராமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாவத்தில் ராகு கேதுக்கள் மாறி இருந்தாலும் நம்ம அதை பெருசாக ராகு கேதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. 27 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ராகு கேதுவுடைய தன்மை பார்த்திங்கன்னா அதோட பாதிப்பு குறைஞ்சி போயிடும். அதை நம்ம பெருசாக எடுத்துக்க போவதில்லை. அதே மாதிரி செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறது 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாங்கல்ய தோஷம், கொஞ்சம் பாதிப்புகள் நம்ம பெருசாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி செவ்வாய் இருந்தாலும் அதுக்கு பரிகாரமாக சுக்கிரனுக்கு 2ஆவது வீடு, சந்திரன், அதே மாதிரி லக்கணத்துக்கு 2, இது மாதிரி அதுலேயும் செவ்வாய் ஆட்சி உச்சம் வீட்லேயோ நட்பு வீட்லேயோ இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த செவ்வாய் தரக்கூடிய பாவ பலனை அந்த செவ்வாய் கொடுக்காது, சுப பலன் தான் கொடுக்கும். இது மாதிரி ராகு கேதுவும் செவ்வாய் வசதியும் மட்டுமே வச்சு நம்ம திருமணம் பண்ணும்போது அந்த ஜாதகங்களை தான் சேர்க்கணும். ராகு கேது தான் சேர்க்கணும், செவ்வாய் தான் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு தசாபுத்தியும் அந்த கிரகங்கள் மேலே சம்மந்தப்படாமல், பாவகிரகங்கள் சம்மந்தப்படாமல் இருந்தாலே நம்ம ராகு கேதுக்கு உண்டான ஜாதகங்களுக்கு ராகு கேது இல்லாத ஜாதகங்களையும் நம்ம சேர்த்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எளிமையாக இதில் பார்த்துக்கலாம். ராகு கேதுக்கு உண்டான ஜாதகங்களையும் சேர்த்தலாம், ராகு கேது இல்லாத ஜாதகங்களையும் சுத்த ஜாதகங்களையும் எடுக்கலாம். அதுக்கு தசாபுத்தி வராமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம பார்த்து எளிமையாக இந்த ஜாதகங்களை எப்படி பொருத்தணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பரிகாரமாக ஒரு ஜாதகத்தில் குரு பார்வை இருந்தாலோ இது மாதிரி ராகு கேது தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகு கேதுக்கு முதன்மையான ஸ்தலம் திருப்பாம்பரத்தில் போய் நம்ம பரிகாரம் பண்ணலாம், திருநாகேஸ்வரத்தில் போய் பண்ணலாம். அல்லது காளகஸ்திரியில் போய் நீங்கள் அந்த ராகு கேதுக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணினீங்க அப்படின்னா கொஞ்சம் அதோட வீரியத்தன்மை கொஞ்சம் குறையும். இந்த 3 பரிகாரங்களும் செய்யும் பொழுது அந்த பாதிப்புகள் குறையும். இதுக்கு நாம் வீட்லேயே பார்க்கக்கூடிய பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வீட்டு அருகில் ஆஞ்சநேயர் கோயில், சர்ப்ப கோயில், நாகர் கோயில், பாம்பு புற்று, இது மாதிரி இருக்கக்கூடிய தெய்வத்தை ராகு காலத்தில் போய் விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலும் இந்த ராகு கேதுகள் தரக்கூடிய பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். செவ்வாய் தோஷம் இருக்குன்னா அதுக்கு நம்ம முருகன் வழிபாடு, முருகன் கோயிலுக்கு திருமாங்கல்யம் எடுத்து கொடுக்கறது, செவ்வாய் தோஷத்துக்கு அடிக்கடி முருகன் வழிபாடு செய்கிறது, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது அதோட பாதிப்புகள் வரதில்லை. அதிகமாக அது சம்மந்தப்பட்ட தசாபுத்திகள் வராதப்ப நம்ம ராகு கேது ஜாதகங்களுக்கு செவ்வாய் தோஷ ஜாதகங்களையும் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறது தேவையில்லை. சுத்த ஜாதகங்களை கூட நம்ம சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் செய்கிறேன். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்ப்போம்.